ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மர் டயத்துக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன ஜூஸ் அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸ். கருவேப்பிலையை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஜூஸாக போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கருவேப்பிலை ஜூஸ் நம்ம உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிடும். அதுபோக கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, தாராளமாக டெய்லி ஒரு டைம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கலாம். அது போக பிபி சுகர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும், பிபி லெவலையும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இது எல்லாத்தையும் நான் பறித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிடணும். ஏன்னா நம்ம வாங்கினா இருந்தாலும் சரி, வீட்டில் பறித்ததாக இருந்தாலும் சரி, அதில் பூச்சிகள், வெண்மை பூச்சிகள்லாம் நிறைய அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு அதில் ஊற்ற இதெல்லாம் தனித்தனியாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இந்த மாதிரி கருவேப்பிலையை பறித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கருவேப்பிலை வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை சீசன் டைம் நல்லா காய்க்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இலைகள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கோங்க, பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் வரைக்குமே இந்த கருவேப்பிலை ஜூஸ் என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது கூட எதுவுமே நான் சேர்க்கலை. இதை மொத்தமாக உங்களால் ஸ்டோர் பண்ணி நம்மளால் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 கருவேப்பிலை, ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ஜூஸ் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டெய்லி ரெகுலராக குடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை உங்களால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாது. ஒரு மாதம் வரைக்கும் நம்ம கை உள்ளே விடாமல் இருந்தோம் அப்படின்னா கெட்டே போகாது. இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 3 வாட்டி நல்லா இருக்கிற எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு துணியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கி இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஜூஸ் சேர்க்குறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், மல்லி இலை சேர்த்துக்கலாம், ஜூஸுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாக்கலாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை கண் பார்வைக்கு நல்லது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகவே இருக்கும். கருவேப்பிலை ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிற தன்மை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த கருவேப்பிலையை நம்ம ஜூஸாக தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் சட்னியாக அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை மென்று சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 8லேருந்து 10 இதழ் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இலையை பறித்து நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடித்தாலே போதும். நமக்கு நரைமுடி வராது அவ்வளோ சீக்கிரத்தில். இளம் வயதிலேயே நம்ம சாப்பிடணும். ஒரு 40 வயசு ஆனதுக்கப்புறமா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாப்பிடக்கூடாது. ஒரு 10-15லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வயசாகிறப்ப அந்த நரைமுடி வர்ற பிரச்சனை நமக்கு கம்மியாகும். 40 வயசில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட்டு கம்மி தான். மற்றபடி அந்த கண் பார்வை எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஜூஸ் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில். இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டு, ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் இவ்வளோ போதும். இந்த அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் இது நெல்லிக்காய் ஜூஸ் வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட் வெறும் கருவேப்பிலை மட்டும் நம்ம குடிக்கிறத விட இந்த மாதிரி விட்டமின் சி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் நமக்கு நல்ல சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் சாறு சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம், எது வேணுமோ நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நெல்லிக்காய் ஜூஸில் உப்பு சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ஜூஸில் உப்பு சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான கருவேப்பிலை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு அப்படின்னாலே நமக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கும். இந்த ஆரஞ்சு ஜூஸ் எதுக்கு நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள், WBC அப்படி சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கம்மியாயிடும். அப்போ அந்த வெள்ளை அணுக்கள்லாம் அதிகரிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா பழங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே விட்டமின் சி அதிகமாக இருக்கிற இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கணும். ஆரஞ்சில் நல்ல விட்டமின் சி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இதுவும் செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக இதய ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆரஞ்சை நீங்கள் பழமாக சாப்பிட்டாலும் சரி தான், இல்லை ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே குடிக்கணும்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிச்சுங்க. வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஜூஸையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் லெமன் ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம். லெமன் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஒவ்வொன்றா நம்ம வந்து கட் பண்ணி ஜூஸ் போட்டு எடுத்து வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, மொத்தமாக லெமன் வாங்குனீங்க அப்படின்னா மொத்தமாக கட் பண்ணி மொத்தமாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே இந்த சம்மர் டயத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணுறத விட ஒரே ஒரு நாள் நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கி இந்த லெமன் ஜூஸையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுவும் ரொம்ப நல்லது. இந்த லெமன்லேயும் நமக்கு வந்து ஆரஞ்சில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதேமாதிரி விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இதய நோய்க்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பிபியையும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் இந்த லெமன். இந்த எலுமிச்சம்பழம் வந்து ரொம்பவே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வெயில் நேரத்தில் ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரேட் நல்ல கம்மியாக இருக்கிறப்பவும் சரி, ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சம்மர் டயத்தில் நம்ம உடம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, டெய்லி நம்ம எடுத்துக்கிடணும். செரிமானத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படி இல்லைன்னா நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டைஜஷன் ஆகாத மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே என்ன செய்யும் அப்படின்னா டைஜஷனும் ஆகும். நமக்கு வந்து நம்ம செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் இருந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பழுத்த பழங்களாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஜூஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பழுத்ததுக்கப்புறமே இந்த லெமனை கட் பண்ணிக்கோங்க. இந்த லெமனை கட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா பழத்தையும் ஜூஸாக எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் எல்லாம் பீல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கி, ஜூஸ் எல்லாம் எடுத்த பிறகு இந்த ஸ்கின்னை நீங்கள் தூர போடாமல் குளியல் பவுடர் ரெடி பண்ணதோ அப்படின்னாக்கி இந்த ஸ்கின்னை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், லெமன் தொலியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காய வச்சு பொடி பண்ணி இந்த ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட ஸ்கின்னே நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரியாணி யூஸ் பண்ணுறதுக்கு, பிரியாணி செய்கிறப்ப நம்ம லெமன் ஜூஸ் எதுக்கு நம்ம தேவைப்படுதோ அந்த நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கருவேப்பில் ஜூஸையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கி குளிக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உப்பு வேணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை ஜீனி வேணுன்னா சீனி சேர்த்துக்கோங்க. எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வைக்கனாலும் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாதுளம்பழம் ஜூஸ். மாதுளம்பழம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அடிக்கடி மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம். உடல் ஹீட்டையும் குறைக்கும், ஹெச்பி லெவலையும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த மாதுளம்பழம் சாறு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ரத்தத்தை வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்குது. இப்போ மாதுளம்பழ ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்து நமக்கு வந்து ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நம்மளோட சாப்பாட்டில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கி, விட்டமின் சி நிறைஞ்ச ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்பி லெவலுக்கு நம்ம எடுக்கிற ஜூஸோட அப்படியே அந்த சத்துக்கள் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். இப்போ மாதுளம்பழம் எடுக்கிறோம் அப்படின்னா காலையில் எடுத்திங்கன்னா மதிய நேரம் விட்டமின் சி ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்லைன்னா லெமன் ஜூஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிற மாதுளம்பழத்தோட ஜூஸோட எஃபெக்ட் நமக்கு கண்டிப்பாக அப்படியே நம்ம உடம்புல என்ன செய்யும் அப்படின்னா அப்சர்வேஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதுளம்பழம் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். பெண்களுக்கு வந்து ரொம்பவே என்ன செய்யும் அப்படின்னா இரத்த சோகை அப்படிங்கிறது அதிகமாக காணப்படக்கூடியது பெண்கள் தான் முக்கியமாக. அதனால் பெண்களில் வந்து நம்ம டெய்லி அப்படி இல்லைனா மந்த்லி ஒரு 3-4 வாட்டியாக நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துக்கணும். இந்த வேஸ்ட்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதுளம்பழத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தண்ணி சேர்த்து தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அரைக்க போகிறேன். பால் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஜீனியும் சேர்க்கக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் குடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது கூட பால் சேர்க்குறது, ஜீனி சேர்க்குறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பில் ஜூஸ், அப்புறம் ஆரஞ்சு பழ ஜூஸ், எலுமிச்சஞ்சாறு ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே இந்த சம்மர் டயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதிக அளவில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஜூஸ்லேயும் நமக்கு வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.